நாடி தளர்ந்து விடும் நடையும் தள்ளாடிவிடும் ஓடி வந்து நம்மை தாங்க உற்ற துணையாக ஒரு மருந்திருக்கு. நம் உயிர் காக்கும் மருந்து ஒன்று இங்கிருக்கு. நம் உயிர் காக்கும் மருந்து ஒன்று இங்கிருக்கு. ஓம் சக்தி. அன்பான நேயர்களுக்கு எங்கள் சேனலில் பதிவிடும் பாடல்களும் திருவிளையாடல்களும் 30 வருடங்களுக்கு முன்பு நடந்தவைகள்தான். ஏன் இப்பொழுது அப்படி ஏதும் நடக்கவில்லையா என்றால், அதன் பிறகு நடத்தும் திருவிளையாடல்கள் பெரும்பாலும் வெளியில் விவரித்து சொல்ல முடியாத பேரானந்தமாய் இருக்கின்றது. பாடல்களில் வராகி பாடல்களும் அன்னையர்களை பற்றிய சில பாடல்களுமே இப்பொழுது எழுதுபவை. மற்ற எல்லா பாடல்களுமே முன்பே பாடியவை. எனக்கு பல வருடங்களுக்கு முன்பு வயிற்றில் அறுவை சிகிச்சை நடந்தது. புண் ஆறாமல் சீழ் வைத்து மிகவும் சிரமப்பட்டேன். எவ்வளவு மருந்திட்டும் புண் ஆறவில்லை. உடலில் ரணத்தை வைத்து கொண்டு பூஜை அறைக்கு செல்ல முடியாது என்னால். அன்னையோ ஆசார சீலி. நான் மனம் வருந்தி, அம்மா இப்படி புண் ஆறாமல் இருக்கின்றதே, உனக்கும் என்னால் பூஜைகளை செய்ய முடியவில்லையே என்று அன்னையிடம் முறையிட்டு விட்டு உறங்கினேன். இப்படி நான் முறையிட்டால் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அன்று இரவு தளர்நடையோடு குழந்தையாய் வந்து பச்சிலைகளை ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி சாற்றை அவள் குடிப்பது போல் கனவு. அந்த கனவு கண்ட ஒரு வாரத்தில் புண் நன்றாக ஆறிவிட்டது. சரியாக 48 நாட்களில் இவையெல்லாம் நடந்து முடிந்தது. அன்னை விரதமிருக்கிறாள் போலும். நான் அவளை தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டுமென்று எண்ணியிருப்பாளோ என்று எனது சிற்றறிவிற்கு உரைத்தது. என் அன்னை நோய் நொடிகளிலிருந்து நம்மை என்றும் காப்பாள். அன்பு நேயர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் சக்தி.